ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறதும் இல்லாம அதே வீடியோவை பேபிமாவும் பார்க்க போகுது. அப்படி என்ன பார்க்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா இன்னர் பூச்சி ஒர்க், பிளாஸ்டிக் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப பாக்குறதுக்கே சும்மா பல சில்க் சுமிதா மாதிரி இருக்குது ஒவ்வொரு ரூமும். ஆனா பட் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா கிளீன் பண்ணாமலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்க சொல்லணும். அது இல்லாம மெயினா எலிவேஷன்ல நம்ம ஒரு டிராயிங் போட்டிருந்தோம், ஓகேங்களா? அந்த டிராயிங்லயும் உள்ள பூந்து பேபிமா வந்து இது வேண்டாம் அது வேணாம்னு சொல்லி மாத்துது. சரி, என்ன பண்ண போறான்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி பேபிமா போய் அங்க என்ன சேஞ்சஸ் சொல்லுது, அவங்க இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் போனப்ப நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பால்கனி பாக்குறையா என்ன பாக்குறடான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, முக்கியமான பேபிமா ஆல்ட்ரேஷன் வைக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம கிடுகிடுன்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பேபிமாவோட ஆல்ட்ரேஷன் என்ன ஏதுன்றதை பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னதான் சொல்லுதுன்றதை அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எலிவேஷன் ஒர்க் ஸ்டார்டட். எலிவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சின்ன இது மட்டும் மாத்திரம் நம்ம இப்போ லைட் எரியணும் ஃபுல்லான்றா. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி போட்டதில் திரும்பி இந்த ஸ்ட்ரெச் வந்து இப்படி இழுக்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆனால் இழுத்தா எப்படி இருக்கும்னு தெரியல. எலிவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு லைன் மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். மற்றபடி எதுவுமே சேஞ்சஸ் இல்லைல்ல. மற்றபடி எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால்கனிலேருந்து வர்ற லைனை மட்டும் இப்படி கண்டினியூ பண்ண சொல்லணும். இதில் ஃபுல்லாக லைட் எரியணும்னு ஃபுல்லாக லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எரி வைக்கிறது? ஆக்சுவலி நான் கொடுத்துருக்கிறது வந்து அந்த மிடில் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அங்கே பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அங்கே எப்படி பாயிண்ட் போகிறான்னு தெரியல. அவன் மொத்தம் 3 இடத்துல பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். சரி, அந்த 3 இடத்துலேருந்து இப்போ மாறுது. கம்ப்ளீட்டாக உள்ள வந்து பூச்சி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம சொன்ன ஆல்ட்ரேஷன்லாம் மாற்றிட்டாங்களா, கரெக்ஷன்லாம் மாற்றிட்டாங்களா, வெளில போய் பார்ப்பான். அந்த ஸ்டெப்பு கிட்டே எல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னேன், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? நான் பூசிட்டாங்க, பார்த்தா தெரியுது பாரு. மூடிட்டாங்க. இதையும் முடியாச்சு, இதையும் முடியாச்சு. மூடியாச்சா? அந்த கரெக்ஷன் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. இது பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி குப்பை கலங்கா வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல இப்போ பூசினதுக்கு அப்புறம். கிச்சன் இப்படி மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு அப்புறமா புரியும், இப்போ புரியாது. இதோ இங்கே வந்து கிச்சன் இப்போ பெருசு பண்ணியாச்சு. டாட் வச்சாச்சு கிச்சனுக்கு. செடி பாத்தியா வந்துருச்சு. இங்க இதை யாரும் தின்னு எடுக்கிறாங்க பாரு. ஐயோ, நேத்து பார்த்தப்பா நல்லா வளர்ந்துருந்துதுப்பா. தின்னு இருக்குது பாரு, மாடு தின்னு இருக்குது. நல்லா தலைச்சு வந்திருந்தது, தின்னு வச்சுருந்தது. நெக்ஸ்ட் மாப்பலாமா? இதோ இங்கே மேலே இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பூசிட்டாங்க. பூச்சி ஒர்க், பிளாஸ்டிக் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இங்கே வெளியிலையும் பூசிருக்குது. நான் அன்றைக்கி வரும்போது இதுக்குள்ளேயே போக முடியல. இதுக்குள்ளேயே போக முடியாமல் பூசிட்டு இருந்தாங்க பால்கனிக்கு. பால்கனி ஃபுல்லாக பூசிட்டாங்க. பூசியாச்சு. இது வந்து என் ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம் என்னோடது. இதுக்கு எல்லாம் இப்போ அடிச்சுக்கிறீங்க. என் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அடிச்சுக்கிறீங்க. எல் டைப் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் வரும். எல் டைப் வரக்கூடாது, ஸ்ட்ரைட் ஃபுல்லாக வரும். ஆமாம், இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாக இந்த லென்த்து. இப்படி அதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம், ப்ரொமோஷன் வீடியோவில் எடுக்கிறதுக்கு. இது ஒரு ஹால். இது வந்து ஃபுல்லாக ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக மேலே ஏறி வந்தோடனே இங்கே ஒரு வால், இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. இதை சரியா, இது இருக்குமா, ஒரு 8 கெட்டு இருக்குமா கீழே? இங்கே ஜாஸ்தியாக இது அளந்து பார்க்கவே இல்லையா நீனு எவ்வளோன்ட்டு? ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 கெட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. ஆக்சுவல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ஏரியா வந்து
9-10 இருந்துச்சு பிளான்ல. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அது பார்ப்போமா? 10 10 லூஸ் விட்ற பாரு. அதே முக்காக்கு 8. அதான் சாரி 7. பத்தே முக்காக்கு 7. ஆமாம் 7. பத்தே முக்காக்கு 7 இந்த ஏரியா. இந்த சிட்டோப் ஏரியா மற்ற எல்லாத்தையும் மெஷர் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டு வச்சுருந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோனாவோட ரூம். என்னென்ன சைஸ் அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா பூசினதுக்கு அப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கல. பூசினதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃப்ரெண்டு. இப்படி தான் இருக்கும். சுற்றி கொஞ்சம் மரத்தையெல்லாம் வெட்ட சொல்லணும்ப்பா, அப்போ தான் லேக்கு தெரியும்ப்பா. அது லேக் நம்மளுக்கு தான் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தா தெரியுது இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மோனாவோட ரூம், பாத்ரூம் இதெல்லாம் இங்கே தான். இங்கே ஒரு பெரிய ஜன்னல், ஃப்ரெஞ்சு விண்டோ இங்கே வருது. ஆமாம் ஃப்ரெஞ்சு விண்டோ இங்கே வருது. கேட்கும் என் கண்ணு கூசுது, இவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சிருக்கிறீங்கன்னு. ஈஸ்ட் அந்த பக்கம் தான் போயிடுது, அப்புறம் எங்கேருந்து வெளிச்சம் இருக்கும். அப்படியே இது மௌலி ரூம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தப்பான வழியில் வரோம், இந்த வழியில் ஆக்சுவலாக வரணும். இப்போ அப்பயும் இந்த இது கல் வச்சு கட்டலப்பா, இவ்வளோ பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்கப்பா. இது மௌலியோட பாத்ரூம். இதில் இந்த 1 வருஷம் வச்சு வைக்க கட்ட சொல்லு. மௌலி ரூம் பெருசாக தான் இருக்குல்ல. அவனுக்கு தலைக்கு மேலே எவ்வளோ பெரிய ஜன்னல். இங்கே வந்து 11/12. மௌலி ரூம் வந்து 11/12. பாப்பா ரூம் 10/11. எங்களுக்கு 16/14.5. மேலே போய் பார்ப்போம் நம்ம ரூம்ல. இப்போ படிக்கிட்டு போகிறதுக்கு அப்புறம் நான் மேலேயே ஏறலப்பா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ரூமு. பார்த்தீங்கன்னா இது 16.5. இந்த ஸ்ட்ரெயிட் 14, இந்த ஸ்ட்ரெயிட் 14. பாத்ரூம் 9க்கு 7. ஆமாம் 9க்கு 7.15 பாத்ரூம். பாத்ரூம்ல எது எங்கேயும் வரப்போகுது வந்தவங்க சொல்கிறான். ஆனால் எல்லாமே வரப்போகுது நம்ம பாத்ரூம்ல. இது வந்து என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் டேபிள். அது தனியாக அவங்க செய்வாங்க, ரெடி பண்ணுவாங்க. ஆமாம், இது ஃபுல்லாகவே வந்து என்னோட மேக்கப் ஏரியா. ஃபுல் மிரரு மேக்கப். இது மேக்கப் ஏரியா. இது என்னை விட நீ தான் ஜாஸ்தியாக நின்று இருப்பேன்னு நினைக்கிறேன். லைட்டு இது நம்மளோட பர்கோலா. நிக்கலாம், படுக்கலாம், பார்க்கலாம். சந்தோஷமா இருக்குது அங்கிருந்து பார்த்தா லேக். அவனுக்கு லேக்ல தண்ணி இல்ல பாரு, எப்படியும் வந்துடும் 2 மாசத்துல பிச்சிக்கின்னு ஊத்தும். பொத்துக்கிட்டு ஊத்துதையா வாணும். ஆக்சுவலா நம்ம போட்ட ப்ராஜெக்ட் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தானே நம்மளோட ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட் நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 5 கிலோமீட்டர் தான். நம்ம அங்கதான் இருக்கிறோம் இப்போ. என்ன பெட்டி பார்த்துன்னு இருக்க? என்னப்பா கீழ இருந்து பார்த்தோம், நீ இப்ப அங்கதானே எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்ன. இப்ப அங்க அந்த பால்கனில இருந்து பாப்பா பால்கனில இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கல்லு கட்டி. ஓகே, அங்க ஒரு பார்டர் கட்டுறோம். அப்போ இப்படி வந்து ஒரு பெரிய எஸ் வருமா? எஸ் மாதிரி வரும். சூப்பரா தான் இருக்கும். வா, இதுக்கப்புறம் மேலே போவோம். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சது, அடுத்த 3rd ஃப்ளோர் ரோடு. ஹைட்டா இருக்குப்பா, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. ஏய் இப்படி என்னப்பா படிக்கட்டுல ஏறுறதுக்கு என்னப்பா உனக்கு? இருந்தாலும் ஹைட்டை பார்க்கும்போது பயமா இருக்குல்ல. ஏறு ஹைட்டை பார்க்கும்போது பயமா இருக்கு. பார்த்து இப்படி முட்டி நாங்கள் போய் இதுவாகிட போகிறோம். அப்படியே ஓரமாகவே தத்துனா மாதிரி ஏறு. ஹைட்டை பார்த்தா பயமா இருக்குல்ல. ஆவாடி, யாரோ ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க பாரு. என்ன பண்ணுறாங்க? ஃபோன்
அப்படி ஜாயின்னு வந்தா இது எங்களோட ஃபுல் ஏரியா மூச்சு வாங்குது சுற்றி வர. இவ்வளோ பெருசுங்க ஏங்க இங்கே மாதா வருவாங்க. இந்த இடம் மாதா அவ லேக்கை பார்த்தா மாதிரி மாதா இருக்கணும்னா லைட்டு பண்ணணுமா அந்த பக்கம் பார்த்தா மாதிரி லைட் வச்சுக்கிறானுங்க. திருப்பிடுவாங்க இல்லை சொல்கிறேன் நான். எதுக்கு இப்போ என்னத்த மூச்சு வாங்கிறதுக்கு இருக்குது? எனக்கெல்லாம் பழகிடுச்சு ரெகுலராக ஏறி 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 இறங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பிட்டு வேலை தான். இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதில் உங்களுக்கு டிசைன் எதுவும் காட்டினாலும் ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. இருந்தாலும் புரியல, அது உங்களுக்கு புரியல, மற்றவங்களுக்கு புரியும் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அது ஃபுல் லுக்கு நாங்கள் கடைசியாக கம்ப்ளீட் பண்ணி காட்டிடணும். இன்னும் 2 monthsல வீடு கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹோம் டூர், கிச்சன் டூர், பாத்ரூம் டூர், ரூம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் 2 monthsல கம்ப்ளீட் ஆகுறது எல்லாமே ஆண்டவர்கிட்டயும் மாதா கிட்டயும் தான் இருக்குது. 2 monthsல கம்ப்ளீட் ஆகணும்னா எத்தனை இதுக்கு மேலே நம்ம கிரவ பிரவேசம் வைக்கணும்னு இருக்கிறோம். ஏன்னா December 1st நம்ம வந்து கிரிப்பு ட்ரீ குடிலே எல்லாமே December 1ஆம் தேதி மாதானாலே ஆண்டவர்னாலும் இங்க பிரம்மாண்டமா செட் பண்ணுவேன். இங்க வைக்கணும். உன்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் செட் பண்ணுவேன் நான் குடியில. இல்ல இங்க இந்த ஹால் இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் 10க்கு 10:45க்கு 8:15 என்னமோ 7:15 என்னமோ இருக்குது அந்த இடத்துல. ஹாலியாக செட் பண்ணலாம், யார் வர போகிறா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு தெரியல. December 1ஆம் தேதி இங்கே வந்து எல்லாமே நாங்கள் செட் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளே முடிஞ்சிருமான்னு தெரியல. முடிப்பாரு ஆண்டவர் மாதம். பைசா தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா சோஸ் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு. ஆனா ஹிந்தி படிக்க ஒன்னொன்னா போகுது, அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியுது, வேற ஒண்ணு இல்ல. அது இல்லாம சோஸ் என் கண்ணுக்கு தெரியுது, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் ஆண்டவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிட்ட நியர்பை தான் இருக்கு. 4 to 5 kilometers தான் நம்ம புது ப்ராஜெக்டே இருக்கு. நிறைய பேர் இந்த வீக்கெண்ட்ஸ் தான் வரேன்ட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கும்போது ஒரு கெட் டுகெதர் மாதிரி, ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணணும்னு என் மனசு துடியா துடிச்சு இருக்கிறதே 6 பிளாட் தான். 6 பிளாட் ஒரு ஃபேமிலிக்கு. 6 ஃபேமிலி, நம்மளது ஒரு 7 ஃபேமிலி மாதிரி. பாப்பாவையும் வர வச்சிடணும் அந்த டைம்ல. மோனாவையும் வர வச்சிட்டோம் அப்படின்னா 8 ஃபேமிலி. அந்த மாதிரி நம்ம ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்களும் பிளஸ் பண்ணுங்க, நாங்களும் பிளஸ் பண்றோம். நீங்களும் கொஞ்சம் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணது இல்லாமல் இதுக்கும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கப்பா. என்ன டீட்டெயில்ஸ்? எங்கே வச்சிருக்கீங்க, நான் கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம்ல. வீடியோவில் பார்க்கும்போது பார்க்குறாங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்குறாங்கல்ல. இந்த வீடியோலையும் வேணால் நம்பரும் கான்டாக்ட் லிங்க் கீழே வை. அந்த வீடியோவோட லிங்க் கீழே வை. அந்த வீடியோவில் போய் பார்த்தா நம்பர் இருக்கு. ஓகே, அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். கான்டாக்ட் நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுதாப்பா? எங்கேயா கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? வரணும், சந்திரம் வரணும். சந்திரம் வந்தோன்னு போயிடலாம். வீட்டுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஷன்ஸ்லாம் இதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டா போதும். அது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. அது ஒரு மாதிரி இருக்கு. பட் என்னவா இருந்தாலும் தப்போ கரெக்டோ நாங்கள் செய்ய. எலிவேஷனா? எலிவேஷன்லாம் சூப்பராக இருக்கும். அதான் என்னன்னு தெரியல, நாங்களா டிசைன். இப்போ நீ வந்து மாற்றினது தான். இப்போ நீ வந்து உன்னை எக்ஸ்ட்ரா ஒரு வால் நீட்டாக சொல்லியிருக்கிற, லைட் வைக்கிறதுக்கு. அதான் நல்லா இருக்கும். கஜன்னு கமர்ஷியல் பில்டிங் மாதிரியே இருக்கும். இருந்துட்டு போட்டோம். நீ பண்ணதில்ல, நான் கொஞ்சம் பண்ண, அவ்வளோதான். ஆனா நீ என்ன சொல்ற? சந்திரன் உன்னதான் சொல்றான். அவங்க பேச்ச கேட்டுன்னு முன்னாடி ஃபுல்லா பிளெயினா விட்டீங்க. இப்போ என்ன பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது. ஏதாவது தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு. லைட்டை போய் டைல்ஸை போய் பார்க்கணும். மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். மோனா வந்துட்டு போன பின்னாடி தான் நம்ம டைல்ஸ் வந்து இது பண்ணணும். டைல்ஸை போய் பார்த்து முதல்ல கையோட ஃபர்ஸ்ட் எலிவேஷன் டைல்ஸை வாங்கி இன்னும் வந்துடலாம். அதுதான், கையோட எலிவேஷன் டைல்ஸ் வாங்கிட்டு வந்து ஒட்டி பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுமா அப்படிங்கிறது. ஓகே, சரி வா கிளம்பலாமா? நீ இளம் சிட்டுன்னு நினச்சிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துனுக்குற. அவங்க நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் நீ நடக்கிற பத்தியா அவங்க நடக்கிறாங்கன்ட்டு. தக்கம்பி தக்கிட்டி தக்கிட்டு தக்கிட்ட தந்தானா. நீ ஒழுங்கா வாப்பா, இருப்பா, வீடு முடியணும்ப்பா. இங்கப்பா போற, இவனுக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? பாரு, பார்க்கலாம் தான். உனக்கு இது தேவையா நான் கேட்குறேன். எலிவேஷன் பண்ணினுங்கிறாங்கல்ல, அதை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டோன்னா திருப்தியாக போயிடும். பையா ஒன்றும் ஆகாது இல்லை. அவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு இதில் போகிற?
இல்லை அவன் ஸ்டைலாக நின்றுங்கிறான், அப்படி நம்ம நிற்கலாமான்னு பார்த்தேன். ஓகே பாருங்க அவரு பையா, இப்போ இந்த சைடில் ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கலாம்ல, லைட்டிங் கொடுக்கலாம். கொடுக்க முடியாதா? சொல்றியா இல்லை முடியாதுன்னு சொல்றியா? நோவா எஸ்ஸா? ஸ்ட்ரிப் லைட் அந்த மாதிரி. இந்த சர்க்கஸ் பண்ணின்னு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு உனக்கு தேவையாப்பா? வந்துருப்பா. ஐயோ கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. அங்கே வேறு அவர் ஜாலியாக நடந்து வாங்க, அவர் ஜாலியாக நடந்து போகிறார். அசால்ட்டாக இருக்கான். நம்ம பேண்ட் டைட் இல்லை, நான் கூட ஏறுவேன். பேண்ட் டைட் வேலைக்கு ஆகாது. இப்போ எப்படி ஏறுவ? இறங்கிட்டுமா, யார் தெரியாதா? ஏறி அப்படியே உட்கார வேண்டியது தான். தேவையில்லாத வேலையை எப்படி பார்க்குற தெரியுமா நீனு? ஐயோ பார்த்து. அப்படியோ கொஞ்சம் ஃபிட் இருந்தா தவக்கலை கீழே போயிருந்துருக்கோம். எதுக்கு பேண்ட் டைட்டா போட்டு எதுக்கு இந்த வேலையை பார்க்குறேன்? டப்புன்னு கால் அப்படி தூக்கிலாம் வைக்க முடியல. இதுக்கு மேலே கால் வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டோம். சரி ஓகே, ஏதோ சர்க்கஸ் காட்ட இல்லை சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அப்போ கிளம்பலாம். சந்திரனையும் வர வேணாம்னு சொல்லிட்டாரு சம. அவங்க சொல்லிட்டேன், பால்கனிலேருந்து எடுத்து பண்ணியாச்சு. பார்த்து இறங்குப்பா. கைப்பிடிலாம் ஒன்று ஒன்றா தானே இப்போ தானே முடிச்சுட்டு வருது. இப்போ தானே பூசியே முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் படிக்கட்டுலாம் இங்கே பூசவே இல்லை. பூசி முடிச்சாதான் வைப்பாங்க. என்னப்பா இப்படி ஓரமாக போயின்னு கிடக்குற? கைப்பிடி இல்லாததுனால. அப்படி பார்த்தா பயமா இருக்குது. அது இப்படி இறங்கிட்டோம்னா செவுரு தான் தெரியுது. இப்படி இறங்கிட்டோம்னா செவுரு தான் தெரியுது. ஆமாம். ஆனால் இப்போ சொன்னால் வாழ்வாள்னு கற்றுவோம். இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான்னு கேட்கணும். எத்தனை வாட்டி குத்துறது, எத்தனை வாட்டி இடிக்கிறதுன்னு நினைப்பான். நீ தானே சொன்ன இப்போ மழை பெஞ்சதுன்னா. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன்னா இங்கே எடுத்துன்னு வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் டம்ப் பண்ணி அடைச்சி வைப்பேன். தேவையே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் அப்படியே எது எதுலாம் வேஸ்ட் இருக்கா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வாங்க கீழே போடு, படிக்கிட்டு கீழே போடு, படிக்கிட்டு கீழே போடு, படிக்கிட்டு கீழே போடு அப்படின்னு. அப்புறம் இந்த பர்கோலா ஏரியாவே கேவலப்படுத்திடுவீங்க. அதுக்கு இது இப்படியே இருந்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே இருக்கும்போது நீ கத்துவ கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு என்னை கூப்பிடணும். நான் வந்து எட்டி பார்ப்பேன். ஆக்சுவலி இந்த கேப்ல தானே அந்த லிஃப்ட் பெரிய, இன்னும் கொஞ்சம் பெரிய கேப்பா இருந்தால் லிஃப்ட் வச்சிருக்கலாம் அப்படின்னாங்க. இடம் அவ்வளோதானே, இடம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வர வழியில் பயங்கர பசியாக இருந்தது. சரி வீட்டை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது பசி இருக்கிறதுனால உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டோம்? ஷவர்மா தான் சாப்பிட்டோம். லிமிட் இப்போல்லாம் நைட்டில் வந்து லிமிட் ஃபுட் தான் எடுத்துக்கிறது. ஏன்னா ஜாஸ்திலாம் எடுத்துக்குவேன். நான் சில நேரத்தில் சாப்பிடாமே கூட படுத்துடுறேன். அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடை. இப்போ எலிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் மயிரிழையில மிஸ் ஆனேன் நான். நூல் இல்லையா அது, சாரி. நான் ஆக்சுவலி இப்படி ஏறி இப்படி ஜம்ப் பண்ணி அசால்ட்டா உட்காந்துடலான்னு பார்த்தேன். பட் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கிறது. ஸ்லிப்பா இருந்தது. நான் கீழே சட்னியா இருந்திருப்பேன். 40 அடி ஹைட். ஆக்சுவலி அது 40 feet ஹைட்டு. ஆண்டவரால அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். நடந்து பொறுமையா போய், ஏன்னா நேத்து நான் போயிருந்தப்போ என்னை கூப்பிட்டான், நீங்க இறங்கி வாங்க அந்த பக்கம் வந்து என்ன எலிவேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா. அதனால நான் அங்கே போயிருந்தேன். நேற்று கொஞ்சம் பயம் இருந்தது. இன்னைக்கு போகும்போது பயம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதே நாளைக்கு திரும்பி போனாலும் அசால்ட்டா நடந்து போவேன். அந்த பையன் நடந்து போனா பாருங்க, அந்த மாதிரி. அது நம்மளால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தொழில், அவங்க ரெகுலரா பண்றாங்க, போறாங்க வராங்க. அதனால அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், நம்மளுக்கு முடியாது. உள்ளுக்குள்ள பீதி இருக்கும். எப்படி இருந்தாலும் போயிட்டு வந்துடும். சரி ஓகே, நீங்களும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனில் நம்ம ஸ்டோன்ஸ் போடுற மாதிரி தான் பிளான்னு. ஸோ ஒயிட் கலர் தான் போடலான்ட்டு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நிறைய வந்துருக்கு. தான் போய் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்ததுனாலும் சொல்லுங்கள். நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஆக்சுவலி ஒரு டிராயிங் ஒன்று போட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. 3D பிக்சரில் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ அதுலேருந்து அதை விட பெட்டர் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி தெளிச்சு விட்டிங்கன்னா அது என்ன இதுன்றதை நாங்களும் போய் பார்த்துட்டு எதாவது டிசைட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.